வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை நேர்காணலில் கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் பற்றியும் ரேஷன் கடை பற்றின சில முக்கிய விவரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மகிட்ட என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, உங்களை பற்றி கூறுங்கள், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடணும். அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் இஸ் த பெஸ்ட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் நம்ம இன்ட்ரொடக்ஷனை தெளிவாக சொல்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஆன்சரை வச்சு தான் அடுத்த கேள்வி கேட்பாங்க. என்னென்னா, நம்ம 10th முடிச்சிருந்தோம் அப்படின்னா அது பற்றின கேள்வியும், 12th டிகிரி முடிச்சிருந்தோம்னா அது சம்மந்தமாக கேள்வியும் கேட்பாங்க. டிகிரியில் நம்ம என்ன மேஜர் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு முடிச்சிருந்தீங்க, அதுக்குள்ளே சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போயிருந்தீங்கன்னா அதுலேருந்தும் கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் கடைக்கு விடுமுறை எப்பொழுது அப்படின்னு கேட்பாங்க. விடுமுறை எடுத்துட்டோம்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது சரியான ஆன்சர் கிடையாது. ரேஷன் கடைக்கு எப்போ விடுமுறைனா, மாதத்தில் முதல் 2 வெள்ளிக்கிழமை மற்றும் மாதத்தில் கடைசி 2 ஞாயிற்றுக்கிழமையிலும் தான் ரேஷன் கடைக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக, ரேஷன் அட்டைதாரருக்கு இலவச அரிசி எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. இலவச அரிசி 20 கிலோ. 35 கிலோ அரிசி யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது PHHAAY ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் அந்தியோதய அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் 35 கிலோ அரிசி வழங்குறாங்க. இவங்களை முன்னுரிமை அட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த PHHAAY கார்டை முன்னுரிமை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது பொருட்களோட விவரம் பற்றி தான். இந்த விவரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அரிசி இலவசம், சர்க்கரையானது 25 ரூபாய், துவரம்பருப்பு 30 ரூபாய், சமையல் எண்ணெய் 25 ரூபாய், மண்ணெண்ணெய் 16 ரூபாய் 20 பைசா. இந்த விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்களோட மாவட்டத்தில் இருக்க MP, MLA அவங்களோட பெயர்கள் பற்றி முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த அமைச்சர்கள் எந்தெந்த பதவியில் இருக்காங்க, எந்தெந்த துறையில் அமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக மாவட்டத்தின் சிறப்புகள், உங்களுடைய மாவட்டத்தோட சிறப்புகள் பற்றியும், உங்கள் மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சிகள் இருக்குது, எத்தனை தாலுக்காக்கள் இருக்கின்றது, எத்தனை ரேஷன் கடைகள் இருக்கின்றது அப்படிங்கிற முழு விவரத்தையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெயர் கேட்பாங்க. அதாவது கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு KR பெரியகருப்பன். அந்த கொஸ்டினே கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேரும் கேட்கலாம். அதாவது முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பேர் மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி அவர்கள். தற்பொழுது KR பெரியகருப்பன் அவர்கள். இதே அமைச்சரில் ஒரு கேள்வியும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். அதாவது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு சரியான விடை திரு RR சக்கரபாணி அவர்கள். அதே போல் இதுவரைக்கும் ரேஷன் கடை நேர்முக தேர்வில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அதில் ஒரு 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டையின் குறியீடுகள் மற்றும் வகைகள், கூட்டுறவின் 7 கொள்கைகள், ரேஷன் கடையின் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் மற்றும் குறுஞ்செய்தி SMS சேவைகள் மற்றும் தமிழ்நாட்டின் சின்னங்கள், இது போன்ற அனைத்து தகவல்களையும் நம்மளோட சேனலில் வீடியோவாக போட்டிருப்போம். மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நமது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.